இந்த மலை தான் நம்ம எடுத்து பார்க்க போகிற மலை சஞ்சீவிராய மலை. கோவில் மேலே இருக்குது, போகும்போது பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த கோவில் வழி. அந்த மலை மேலே தாங்க அந்த கோவில். தெரியுது அந்த கோவில், தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் போக போகிறோம். ஒரு கோவில் தெய்வம் விளாட்டுங்குது. சிறு மண்டபம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஏதோ சுற்றுப்பிரகாரம் மாதிரி ஆரம்பிக்கிற இடம். அழகாகவும் இருக்குது. இது பாருங்கள், எத்தனை வருஷம் பழமையான மரம்னு தெரியல. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஹாப்பி பொங்கல். ஜெய் ஆஞ்சநேயா. தரிசனம் பார்த்துங்க. இங்கே ஆஞ்சநேயர் வணங்கிட்டு கிளம்பலாம். சாரல் தூருதுங்க, வரவேற்கிற மாதிரி. 1-2 துளியாக விழுது. கோவில் படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். போக போக அற்புதமான பயணமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சிவபெருமான் ஆலயம் அமைச்சிருக்காங்க அழகா. ஓம் நம சிவாய. நந்தி பகவான். இங்கேருந்து சிவனோட ஆசையோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஓம் நம சிவாய. ஆரம்பிக்கலாமா? இதுவும் கொஞ்சம் நெட்டாக தாங்க இருக்குது. ஒரு போக போக அப்படியே 60, 70, 80 கோணத்தில் அப்படியே மெதுவாக வைக்கிறது. அழகாக வழி வந்துட்டீங்க. சிம்பிளாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் வசதியை கொடுக்குது நமக்கு. முதல்ல கோவிலில் போய் சாமி பார்த்துட்டு வந்துடுவோம், அப்புறம் நம்ம இயற்கை ரசிக்கலாம். படியெல்லாம் தற்காலத்தில் செஞ்சுருக்காங்க, ஆனால் கோவில் பழமையானது. அந்த கோவிலை பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு மறுபடியும் பழமை பண்ணி புதுசாக பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முறை திரும்பி பிரமாணத்தை காட்டுறாங்க. எவ்வளோ செங்குதுன்னா 85 டிகிரி to 90 டிகிரி மேபி. சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தேன், அல்லு விடுது. ஃபுல்லி 90 டிகிரி. எவ்வளோ 90 டிகிரினா காட்டேன், தெரியுதுங்களா? நிறைய குகைகள் பண்ணுறாங்க இப்போ பாறைகள். ஒரு சுனை நீர். இது என்ன பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எழுதாம விட்டாங்க. போவோம், இன்னும் 90 டிகிரியாக போகுது. எனக்கு தெரிஞ்சு வெள்ளிங்கிரி மலை போயிருக்கேன். கிட்டத்தட்ட பிள்ளையார் கோயிலை தொடர வரைக்கும், அடி வாரத்துலேருந்து பிள்ளையார் கோயில் தொடர வரைக்கும் ஒரு 300 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இதுவும் ரொம்ப 90 டிகிரியாக இருக்குது ஏறது. பாருங்கள் எப்படி போகுது. கற்பாதை ஆயிடுச்சு. சரியான வியூ பாயிண்ட்டு. கடுமையான கஷ்டங்களை தாண்ட தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது புரியுது. அது எந்த வகையான முயற்சிகளோட இருக்கட்டும். நேராக பாம்பா நெறிஞ்சு போகிறது என்னாச்சு, கண்ணு வரைக்கும் தெரியுது எல்லாமே கிருஷ்ணகிரி, ஓசூர் சுற்றுவட்ட பகுதிகள். இந்த பக்கம்
பெரும்பாதி ஃபேக்ட்ரிஸ் அதிகம். பழங்கள், உணவு சம்மந்தமான ஃபேக்ட்ரி அதிகம் இருக்குது. கெமிக்கல் சம்மந்தமான ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்குது. இன்னும் முடியலைங்க. பாருங்க, இன்னும் செங்குத்தாக போகுது. கடவுள் அடைகிற வழிங்கிறது ரொம்ப கடினமான வழி தான். ஆனால் பக்தியை கூட சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 2 நண்பர்கள் மேலே போகிறாங்க. அவங்களே அமர்ந்து தான் போகிறாங்க. ரொம்ப டயர்டுங்க. அதான் கடுகு செலுத்தாலும் காலம் குறையாதுன்னு அந்த மாதிரி பார்க்கறது சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் ஏறுறது சவால். கிட்டத்தட்ட வந்துட்டோம். சரியாக சொன்னது உச்சி கிடையாது, ஒரு பகுதியில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஓகே, பார்ப்போம். நம்மளுடைய பாதை தெரியுதுங்களா? என்ஹெச் வந்து அப்படியே வந்துட்டு அதோ பிரிஞ்சு வருது பாருங்கள் வழி. இங்கே பிரியுது நமக்கு. நம்ம போர்டை ஃபஸ்ட்டு கீழே பார்த்தோம் போர்டு. இந்த இடத்துல அந்த இடத்துல போர்டை பார்த்தோம் ஃபஸ்ட்டு போர்டு. அப்படியே இதிலே வந்துட்டு இங்கே மேலே வழி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி ஆழம் இருக்கும். அழகு இருக்குது கிளையட்டி பார்த்தா. ஏறி இருக்குது. ஓகே, அப்பா அற்புதமான ஒரு தென்றல். அதே தென்றலோட கடவுளை போய் பார்ப்போமா? பார்த்துருவோம். மழையெல்லாம் நிறைய பெஞ்சு அந்த இடத்துலலாம் தண்ணி வழிஞ்சு நல்லா சுமை போல இருக்க மாட்டேங்குது. இந்த பிரமாண்டத்தை என்னன்னு சொல்கிறது, மொபைல் கேமராலாம் எவ்வளோ கவர் பண்ணதே புரியல. ஏறணும், இப்போ இறங்குறோம். கடவுளை பார்க்கறதுக்கு ஏற வழி தான் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல, இறங்கி போய் பார்க்கறது இன்னும் சுகமாக தான் இருக்குது. என்னன்னு சொல்கிறது, இதெல்லாம் பிரம்மாண்டங்களோட அதிகபட்சம் அதெல்லாம். புளியா மரமா? என்ன ப்ரோ, இங்கே கோயிலுக்கு வந்தீங்களா? இன்னும் மலையேறமா? கோயிலுங்களா? கோவில் பூட்டி இருக்கு. சரி, சனிக்கிழமைனா கோவில் திறப்பாங்க. அதனால் வந்தீங்கன்னா உங்களுக்கு தரிசனம் கிடைக்கலாம். அவ்வளோ தூரம் வந்தது நம்மளுடைய அதிர்ஷ்டம். வேறோட பகவான் எங்கும் பெருமாள் இருக்கிற இடத்துல இருப்பார் போல. நமக்கு ஏன் வந்து கோவில்லாம் திறந்த நேரத்தில் வர முடியலாம்? நமக்கு வேலை இருக்குது, ஒர்க் டைமில் நம்மளால் வர முடியாது. லீவ் கிடைக்கும் போது கோவில் திறக்கிற மாதிரி நாளாக இருக்கிறதில்ல. அதனால் நம்ம வரும்போதெல்லாம் கோவில் தரிசனம் பார்க்க முடியுது. கோவில் தரிசனமே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அந்த கோவில்லாம் நம்ம வீடியோ எடுத்து போடுறேன். தப்பாக எடுத்து போகிறீங்க. ஒன்றாவது 10 கல் துடிக்குதுங்க. ஐயனோட ஒவ்வொரு அவதாரத்தையும் அழகாக செதுக்கிருக்காங்க. ஆனால் இது ஆக்சுவலாக சொல்லணும்னா ரொம்ப பழைய கோவில். இதெல்லாம் மறுபடியும் சதஞ்சு போயிருக்கு. அப்படிங்கிறதுனால சதஞ்சு போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கனாக்கா மறுபடியும் புனரமை பண்ணிட்டாங்க. நல்ல அற்புதமான அமைதியான இடம். சாமி கும்பிட்டாச்சு. இயற்கை தான் எல்லாம் கடவுளாக அவதரிச்சிருப்பார். கடவுளே இயற்கையாகவும் இருப்பார். இதை பாருங்கள், தனியாக புரிஞ்சு அழகாக தனியாக சில மாதிரி இருக்கிறத பாருங்கள். இதெல்லாம் அற்புதமாகவும் இருக்கும், அதிசயமாகவும் இருக்கும். நம்ம கடவுளாக பார்க்காம இயற்கையோட சேர்த்து பார்க்க காரணம் அவங்களுடைய அமைப்புகள் வந்து எல்லா விதமான சாராம்சத்தையும் கொண்டு இருக்கும். இயற்கை தான் கடவுள் தான் இயற்கை அப்படிங்கிற எல்லா விதமான அடையாளத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அநேகமாக மேலே விளக்கேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வடிஞ்சு வந்த எண்ணெயோட கதை நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை மழை தண்ணியோட சாரலாக தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் மழை பெய்யும்போது இது பெரிய அருவியாக தண்ணி கொடுத்தோம் நினைக்கிறேன். மேலே வரைக்கும் தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மேலே வழி பார்த்த போகுது. நமக்கு டைம் இருந்தால் அதை கொஞ்சம் அளவு போய் பார்ப்போம். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த கண்ணி பண்ணுவோம். முழு தோட்டத்தை பார்த்துக்கிட்டீங்களா? மழை தாங்க கோவிலுங்கிறது சின்ன ஒரு அடையாளம் தான். நம்ம வரத்துக்கு இப்படி கூட ஒரு வழி இருந்திருக்கும் போல். ஆனால் இதை நம்ம தேர்ந்தெடுக்கல. ஏன்னா நமக்கு இது வழி தெரியாது, புதுசு இந்த வழி நமக்கு. அதனால் தெரியாத வழி ஏன் வந்து சிக்கணும் அப்படிங்கிறதுனால யோசிக்காமல் இந்த மந்த் தான்
நண்பர்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட போகலாம்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாமா? போகலாம். அதான் கொஞ்சம் வலி கேடு மூடாக இருக்குது போல் இருக்குது. அதில் செருப்பு எல்லாமே போகிறோம். அழகான சுனை நீர். ஆனால் தவளை சேர்த்து கிடக்கு. எடுத்து போட முடியுமா? மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. தண்ணி ஏற்பாடு மட்டும் பண்ணலைங்க, சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே பாறை தான் வழி. மேலே வந்ததுக்கப்புறம் இங்கேயும் ஒரு சுனை நீர் இருக்குது. தான் இருக்குது. இன்னும் மேலே போகணும், வழியே இல்லை. இந்தி நண்பர்கள் மேலே இருக்காங்க. செருப்பு போடாம மாட்டோம். நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்லிப் ஆனால் அவ்வளோதான், எங்கே போய் விடுவோமே தெரியாது. செருப்பெல்லாம் நடக்கவே முடியல வேறு. நம்ம கண்ணுக்கு தொலைவாக தெரியுறது ஏதோ ஒரு ஆறுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன ஆறுன்னு தான் தெரியல. எதுன்னு கேட்குறீங்களா? அதுதான் வெள்ளையாக மேலே தெரியுது பாருங்க லைனா. ஆறா டேமா என்னன்னே தெரியலது. மேபி டேம் அது இருக்கலாம். ஓகே, நம்ம இதுக்கு மேலே ஏறதுக்கு முடியுமான்னு தெரியல. முயற்சி எடுக்கலாமா வேண்டாமா கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? இதுக்கு மேலே கரடு மூடாக இருக்குது. பாறையெல்லாம் செங்குத்தாக இருக்குது. பிடிமானமே சரியாக இல்லை. ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த இடங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியலாம். வழிபாதைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்லிப்பானால் நம்ம காப்பாற்றுறது கூட ஆள் கிடையாது. எங்கே போனால் நம்ம சிங்கிளாகவே போகிறோம். வேறு ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுன்ற பேரில் நான் அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறேன்ற நினைக்கிறேன். சிறு வழி இருக்குது, ஆனால் போக போக ஆபத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு குகை சந்துக்குள்ள உட்காந்துட்டுருக்கேன்னா யாராலையும் நம்ப முடியாது. பாருங்கள், உள்ள ஆள் உட்காரலாம். இதுக்கு மேலே வழி கடை போடுங்க. ஏதாவது வழி கிடைக்கும்னு முயற்சி பண்ணி மேலே ஏறி பார்த்தேன். நம்மளால் இதுக்கு மேலே முடியுமான்னு தெரியல. லைட்டாக ஒரு கொஞ்சம் அந்த எட்ஜ் வரைக்கும் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். அப்படின்னா பார்க்கலாம், இதோட முடிச்சலாங்கண்ணா. கிட்டத்தட்ட நம்ம அவசியம் வந்துட்டோம். இதுக்கு மேலே இதெல்லாம் மஞ்சள் பில்லு வழியாக ஏறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக சரியாக வழுக்கும். அதான் எலுமிச்சை மில்லு மஞ்சள் பில்லு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று தான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு வந்துருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் அந்த அதான் எண்டு அந்த பாறை தான். ஆனால் இதுக்கே நமக்கு இருக்குது. இதாங்க எண்டு. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. இருக்கும், ஆனால் நம்ம இதுக்கு வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த பாதை நமக்கு தெரியாது. எங்கே வந்திருக்கிறோன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஏதோ ஓரளவு கிட்டத்தட்ட பாதைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னொரு கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அந்த எட்ஜ் அடையலாம். இல்லையா, கிட்டத்தட்ட மலையோட செங்கத்துக்கு வந்துட்டுக்கிறோம். மேலே ஏற்கனவே இந்திக்காரங்க இருக்கானுங்க. காற்று பலமாக வீசுது. கிட்டத்தட்ட மலையோட உச்சி. நம்ம ஏறி வந்த பாதை கீழே இருக்குது பாருங்கள். அங்கேருந்து கீழே ஸ்ட்ரைட்டாக நான் காட்டுற இடத்துல வந்துருக்கோம்.
அது தெரியல, மிகப்பெரிய பாறை பிளவு. அவ்வளோக்கிட்ட எண்டுக்கு வந்துட்டோம். அதுவே சிவலிங்கமாக இருக்குது, சங்கு மாதிரி இருக்குது. எல்லாமே இறை வழி தானே. இங்கே தான் தீபம் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளோ நெருக்கமாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட டாப்பில் இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினச்சி நல்லாவே. அவ்வளோதான், கிட்டத்தட்ட டேட் எண்டு முடிஞ்சது. நம்ம வந்த டெஸ்டினி இங்கே தான். பாருங்கள் சுற்றி மலையோட அழகு. கீழே நிலப்பரப்புலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகி பக்கத்து மலை கொண்டு இதோ மலையோட வச்சு அந்த பாறைக்கெலாம் நம்ம ஏறதுக்கு வழியே இல்லை, போகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகே டிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காணொலி இதோட முடியுது. இங்கே தான் தீபம் யாத்திரை இடம் நினைக்கிறேன். இந்திய நண்பர்கள் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சஞ்சீவராயன் மலை கோயிலோட பயணம் இதோட நிறைவடைய போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர் காடுங்க, அதெல்லாமே மைசூர் பெங்களூர் காடுகள்லாம் தொடர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது அந்த மலைப்பகுதிகள்லாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் சில கடினமான பயணங்கள்லாம் பார்த்தாச்சு. இனி இறங்க வேண்டியது தான். இறங்குறதுக்கான வீடியோலாம் நான் போட முடியாது, ஏன்னா அவ்வளோ கடினமான பாதையில் ஏறி வந்துட்டேன். நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேற்று சொல்லியிருக்கணும். மாட்டுப்பொங்கல் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு கரிநாள், உழவர் திருநாள் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக ஹாப்பியாக கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க. நல்லா சாமி கும்பிட்டு உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக தை பிறந்தா வழிபறக்கணுவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் கலைஞ்சு நல்ல வாழ்க்கையை கிடைக்கணும்னு நானும் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.